Welcome dear friends to my video lecture on general knowledge, TRB general knowledge. It will be useful for anyone else for that matter. College TRB or school, the PG TRB or any other competitive exam. This may be very helpful. I am absolutely sure about it. I hope you are just watching that. Some of you are watching that. Thank you for your presence. Continue to do so that I am boosted up to give more and more videos for you. In this video we are having 101 to 150 questions, mostly on education. That this is present day education. Contemporary questions will be asked. That is what it has been said. அதனால இந்த இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா அதில் கல்வியில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி, எஸ்பெஷலி இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் இந்த கொஷின்ஸில் இடம்பெறுகிறது. மோஸ்ட் வெல்கம் டு வாட்ச் மை வீடியோ. காட் பிளஸ் யூ abundantly. திஸ் ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களை பாதுகாக்க எந்த இந்திய முயற்சி தொடங்கப்பட்டது? இந்திய காண்டாமிருக பார்வை 2020 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒன்று. அடுத்து இந்திய காண்டாமிருக பார்வை 2020. இந்த திட்டம் அசாம் மற்றும் பிற மாநிலங்களில் ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதை இது குறித்து காட்டுகிறது. நெக்ஸ்ட் ஒன், தேசிய கல்விக் கொள்கை 2020 முதன்மை நோக்கம் என்ன? எழுத்தறிவு விகிதங்களை குறைத்தல், மனப்பாட கற்றலை ஊக்குவித்தல், கல்வி முறையை முழுமையானதும் பலதரப்பட்டதாக மாற்றுவதன் மூலம் கல்வி முறையை மாற்றுதல் அல்லது மக்களுக்கு ஒரு மாறுதலை கொடுத்தல், தேர்வு அழுத்தத்தை அதிகரித்தல். அதாவது கல்வி முறையை முழுமையானதாக பலதரப்பட்டதாக மாற்றுவது தான் இதனுடைய நோக்கம். ஸோ NEP 2020 முழுமையான கற்றல், திறன் மேம்பாடு மற்றும் பாடங்களை தேர்ந்தெடுப்பதிலே நெகிழ்வுத்தன்மையை உள்ளடக்கியது. புதிய கல்விக் கொள்கை 2020 பள்ளிக்கல்வியை எந்த வடிவத்தில் மறுசீரமைக்க முன்மொழிகிறது? அது எப்படின்னா 5+3+3+4. இது வரைக்கும் நம்ம எப்படி வச்சுருந்தோம்? 5+, we have this up to 5, after that 6, like that we were having. So now we are going to have 5+3+3+4. புதிய கட்டமைப்பில் அடிப்படை 5 ஆண்டுகள், ஆயத்த 3 ஆண்டுகள், நடுத்தர 3 ஆண்டுகள் மற்றும் இடைநிலை 4 ஆண்டுகள் கல்வி நிலைகள் உள்ளன. புதிய கல்விக் கொள்கை 2020 கீழ் எந்த வயது பிரிவு முதல் முறையாக முறையான பள்ளிக்கல்வி முறையில் சேர்க்கப்பட்டுள்ளது? அதாவது ஃபார்மல் எஜுகேஷன் சின்ன வயசுலேயே கொடுக்குறாங்க. எதுக்கு? அதாவது இந்த பாலர் பள்ளியை அப்படியே அது ஃபார்மல் எஜுகேஷனாகவே முறையான கல்வியாகவே கொடுக்குறாங்க 2020. அதுதான் கேட்குது இங்கே. அதனுடைய ஆண்டுகள் 3 to 6 ஆண்டுகள். புதிய கல்விக் கொள்கை 2020 ஒரு வலுவான அடித்தளத்தை வழங்குவதற்காக ஆரம்ப கால குழந்தை பருவ கல்வியை முறையான பள்ளி கல்வி முறையில் ஒருங்கிணைக்கிறது. இந்தியாவில் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட முயற்சிகளில் பின்வரும் எது? அதாவது அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட முயற்சி எது? ஸ்வயம், நிபுன் பாரத், ராஷ்டிரிய உச்சத சிஷ்யா அபியான், அது ரூசா, சமக்ரா சிஷ்யா அபியான். இதில் நிபுன் பாரத் தான் நம்ம இதனுடைய ஆன்சர். எப்படின்னா 2021 தொடங்கப்பட்ட இது நிபுன் பாரத் 3ஆம் வகுப்புக்குள் குழந்தைகளுடைய அடிப்படை கல்வியறி மற்றும் எண்களை அடைவதை நோக்கமாக கொண்டது. அதனால தான் ஃபார்மல் எஜுகேஷன் சொல்கிறோம். முறையான கற்றலை அவர்களுக்கு கொடுத்து அடிப்படை கல்வியில் மற்றும் எண்களை அடைவதை நோக்கமாக கொண்டிருப்பது இது. அது இதை நல்லா புரிந்து கொள்ள இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. நிபுன் பாரத், அதாவது எழுத்தறிவற்ற யாரும் இருக்கக்கூடாது. குழந்தை கூட 3லிருந்து 6 வரைக்கும் எல்லாம் அந்த எழுத்தை அறிந்து கொள்ள வேண்டும், கணக்கீடுகளை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கல்வி ஃபார்மல் எஜுகேஷன் தரப்பட வேண்டும். நிபுன் பாரத், அதுதான் நிபுன் பாரத். ஸோ NEP 2020 கீழ் UGC மற்றும் AICTE எந்த ஒழுங்குமுறை அமைப்பு மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? அதாவது UGC AICTE எல்லாம் சேர்த்து போட்டுற ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெகுலேட்டர் மாதிரி வச்சுருக்காங்கன்னா அது எதுன்னு கேட்குறாங்க.
NITI ஆயோக், அது நிதி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு. NCERT ஆசிரியர் பயிற்சி. இந்திய உயர்கல்வி ஆணையம் HECA, அதுதான் உண்மை. இந்திய உயர்கல்வி ஆணையம் மருத்துவ மற்றும் சட்டக்கல்வியை தவிர மற்ற உயர்கல்வியை HECI ஹையர் எஜுகேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒழுங்குபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமக்கர சிஷ்யா அபியானுடைய முக்கிய குறிக்கோள் என்ன? திறன் அடிப்படையான கல்வியை மட்டும் வழங்குது. அது பாடல் பள்ளி முதல் மூத்த இடைநிலை கல்வி வரை கல்விக்கான உலகளாவிய அணுகலை உறுதி செய்தல், கல்வியை தொடக்க நிலைக்கு மட்டுமே கட்டுப்படுத்துதல், தனியார் கல்வியை ஒழித்தல். இதில் எது ரொம்ப முக்கியமான கருத்துனா, பாலர் பள்ளி முதல் மூத்த இடைநிலை வரை கல்விக்கான உலகளாவிய அணுகலை உறுதி செய்தல். அதான் இந்த திட்டம் உள்ளடக்கிய கல்வி மற்றும் தரமான கற்றல்களை நோக்கமாக கொண்டது. முன்னால் SSA இருந்தது, அது ஆரம்ப கல்விக்கு இருந்தது. அப்புறம் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இந்த RMSA ராஷ்ட்ரிய மத்திய ஸ்கூல் எஜுகேஷன்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இதை கொண்டு வர்றாங்க. அதுக்கு பேர் தான் சமரக்ஷ திட்டம். சமக்கர சிஷ்யா அபியான். சமக்கர சிஷ்யான்னு எல்லாத்தையும் ஆரம்ப கல்வி, அந்த உயர்கல்வி, அதாவது அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த 10ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய அது வரைக்கும் உள்ள அந்த கல்வியை சொல்கிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அதுக்கு பேர் தான் சமக்கர சிஷ்யா அபியான் அப்படிங்கிறது. உலகளாவிய அணுகலை உறுதி செய்தல். இந்த திட்டம் உள்ளடக்கிய கல்வி மற்றும் தரமான கற்றல்களை நோக்கமாக கொண்டுள்ளது. அதனுடைய இது எந்த இதுக்கு சொல்கிறாங்க? பாலர் பள்ளி முதல் மூத்த இடைநிலை கல்வி வரை. பாலர் பள்ளியிலேருந்து 3ல் இருந்து பராப்ஸ் 8 வரைக்கும். 3 + 5 8. அடுத்து, இந்தியாவில் டிஜிட்டல் கல்வியை ஊக்குவிக்கும் முயற்சி எது? ஸ்வயம் NEP 2020 பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா மதிய உணவு திட்டம். டிஜிட்டல் கல்வியை ஊக்குவிக்கும் முயற்சி ஸ்வயம். ஸ்வயம் என்பது முதன்மையான இந்திய நிறுவனங்களிலிருந்து இலவச படிப்புகளை மாணவர்களுக்கு வழங்கும் ஒரு ஆன்லைன் கற்றல் தளம். முழு NEP 2020 சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதற்கான இலக்கு ஆண்டு எது? 2023, 2025, 2030, 2040. 2040ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக செயல்படுத்தப்படுவதை நோக்கமாக கொண்டு NEP சீர்திருத்தங்களை படிப்படியாக செயல்படுத்த அரசாங்கம் திட்டமிடப்பட்டுள்ளது. NEP 2020 கீழ் உயர்கல்வியில் பின்வரும் மாற்றங்களில் எது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? அனைத்து பட்டப்படிப்பு படிப்புகளை நிறுத்துதல், மாணவருக்கான பல நுழைவு மற்றும் வெளியேறும் விருப்பங்கள், தேர்வுகளை முழுமையாக நீக்குதல், அனைத்து பல்கலைக்கழகங்களின் தரப்படுத்தப்பட்ட பாடத்திட்டம். இந்த 2வது விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. கேள்வி என்ன என்று புரிந்து கொள்வோம். NEP 2020 கீழ் உயர்கல்வியில் பின்வரும் மாற்றங்கள் எது அறிமுகப்படுத்த? இதுதான். இது வரைக்கும் அந்த மாற்றம் இல்லை. மற்றது கொஞ்சம் ஏதோ மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இது நுழைவு மற்றும், அதாவது ஒரு வருஷம் முடித்த உடனே வெளில போயிட்டு திரும்ப 2வது வருஷத்துக்கு பதறாமல் வரலாம். அதை வருஷத்துக்கு ஒரு டிப்ளமோ அப்படி கிடச்சிரும். ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று ஒவ்வொரு கட்டத்துலேயும் கொடுப்பாங்க. இதெல்லாம் சம்திங் நியூ. ஸோ மாணவர்களுக்கான பல நுழைவு மற்றும் வெளியேறும் விருப்பங்கள் தான் ஒரு மாற்றம் இல்லை. NEP மாணவர்கள் தங்கள் படிப்பு காலத்தின் அடிப்படையில் சான்றிதழ்கள், டிப்ளமோக்கள் மற்றும் பட்டங்களை பெற அனுமதிக்கிறது, அந்தந்த வருடங்களுக்கு ஏற்றாற்போல். வித்யா பிரவேஷ் திட்டம் எந்த அளவிலான கல்விக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது? அது ஆரம்பகால குழந்தை பருவ கல்வி. ஸோ இந்த திட்டம் என்பது எது? வித்யா பிரவேஷ் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா பாலர் பள்ளி. எப்படின்னா ஆரம்ப கால குழந்தை பருவ கல்வி தான் இந்த வித்யா பிரவேஷ். இந்த திட்டம் பாலர் குழந்தைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை அறிமுகப்படுத்துகிறது. COVID-19 காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு டிஜிட்டல் கற்றலை வழங்க இந்திய அரசால் தொடங்கப்பட்ட முயற்சி எது? அது டிக்ஷான் பேர். அதுக்கு பேர் டிக்ஷா. டிக்ஷாங்கிறது அறிவு பரிவுக்கான டிஜிட்டல் உள்கட்டமைப்பு. டிக்ஷா அப்படின்னு பெயரிட்டது. ஸோ ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஆன்லைன் படிப்பு பொருட்களை இந்த டிக்ஷா வழங்குகிறது. ஸ்வயம் என்பது பின்வருவனவற்றில் எதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசு முயற்சி? ஸ்வயம்ங்கிறது யாருக்கு உள்ளது? பள்ளியை விட்டு வெளியேறியவர்கள், ஆன்லைன் உயர்கல்வி, மதிய உணவு விநியோகம், தொழிற்பயிற்சி. ஆன்லைன் உயர்கல்வி ஸ்வயம் என்பது இந்தியாவுடைய சிறந்த நிறுவனங்களிலிருந்து, யூனிவர்சிட்டிகளிலிருந்து இலவச படிப்புகளை வழங்கும் ஒரு ஆன்லைன் தளம். கிராமப்புற இந்தியாவிற்காக தொடங்கப்பட்ட டிஜிட்டல் கற்றல் முயற்சிகளுடைய பெயர் என்ன? இ-பாத்சாலா, உன்னாட் பாரத் அபியான், ஸ்வயம் பிரகாத், நிஷ்தா.
ஸ்வயம் பிரபா தான் இந்தியாவுக்காக தொடங்கப்பட்ட டிஜிட்டல் கற்றல் முயற்சி. ஸ்வயம் பிரபா என்பது உயர்தர கல்வி உள்ளடக்கத்தை ஒளிபரப்ப அர்ப்பணிக்கப்பட்ட 34 TTH சேனல்களுடைய ஒரு குழுமம், ஒரு ஃபேமிலி. பின்வருவனவற்றில் இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட மின் கற்றல் தளம் அல்ல எது? இதில் மின் கற்றல் தளம் இல்லை. ஒரு விஷயம் மின் கற்றல் தளமாக இருக்காது. அது என்ன? ஸ்வயம், டிக்ஸா, கோர்சிரா, இது தப்பாக எழுதியிருக்கு, கோர்சிரா, பாத்சால். இந்த கோர்சிராங்கிறது இப்போ நீங்கள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஆன்லைனில் இன்டர்நெட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த கோர்சிராங்கிறதெல்லாம் இருக்கும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த கோர்சிரா என்பது ஒரு தனியார் மின் கற்றல் தளம், மற்றவை அரசாங்க முயற்சிகள். அந்த டிக்ஸாங்கிறதோ பாத்சாலோ எல்லாம் அரசாங்க முயற்சிகள். கோர்சிராங்கிறது தனியார் மின்கற்றல் தளம். அடுத்து PM வித்யா திட்டம் எந்த குழுவை இலக்காக கொண்டது? இது யாருக்காக உள்ளது? பெண் தொழில் முனைவோர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சுகாதார பணியாளர்கள். இது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இவர்களுக்காக உள்ளதான் அந்த PM வித்யா. PM வித்யா டிஜிட்டல் மற்றும் ஆன்லைன் கல்வியை ஒரே தளத்தின் கீழ் ஒருங்கிணைக்கிறது. நிஸ்தா என்ற சுருக்கெழுத்து எதை குறிக்கிறது? நிஸ்தா என்ற சுருக்கெழுத்து எதை குறிக்கிறது? பள்ளி தலைவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய முழுமையான முன்னேற்றத்திற்கான தேசிய முயற்சி, உயர்கல்வியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான தேசிய நிறுவனம், தொழில்நுட்பம் மற்றும் முழுமையான முன்னேற்றத்திற்கான புதிய இந்திய பள்ளிகள், முழுமையான அணுகுமுறை மூலம் பள்ளிகள் தேசிய முன்னேற்றம். எது முக்கியமான கருத்துன்னா, இந்த நிஸ்தாவினுடைய முக்கிய நோக்கம் பள்ளி தலைவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் முழுமையான முன்னேற்றத்திற்கான தேசிய முயற்சி. நிஸ்தா என்பது சமக்ர சிக்ஷாவின் கீழ் ஒரு ஆசிரியர் பயிற்சி திட்டமாக இருக்கிறது. NEP 2020 கீழ் கல்வியில் செயற்கை நுண்ணறிவு திட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோள் என்ன? ஆசிரியர்களை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடன் மாற்றுவது, மாணவர் மதிப்பீட்டை தானியக்கமாக்குவது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இயக்கப்படும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கற்றல் அனுபவங்களை தனிப்பயனாக்குவது, பர்சனலைஸ் பண்ணுறது, வகுப்பறைகளிலிருந்து பாடப்புத்தகங்களை அகற்றுவது முக்கியமான கருத்து. AI இயக்கப்படும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கற்றல் அனுபவங்களை தனிப்பயனாக்குவது தான் இதனுடைய நோக்கம். தனிப்பட்ட மாணவர் தேவைகளுக்கு ஏற்ப தகவமைப்பு கற்றல் அனுபவங்களை உருவாக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. முக்கியமாக பர்சனலைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா தனிப்பயனாக்கப்பட்ட அனுபவமான பர்சனலைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் தனிப்பட்ட மாணவர்களுக்கு தரப்படக்கூடியது. ஸ்வயத்திற்கான மின் கற்றல் உள்ளடக்கத்தை உருவாக்குவதற்கு எந்த அமைப்பு பொறுப்பாகும்? ஸ்வயத்திற்கான மின் கற்றல் உள்ளடக்கத்தை உருவாக்குவதற்கு எந்த அமைப்பு? நிதி ஆயோக், NCERT மற்றும் UGC, AICTE மற்றும் CBSE, WHO மற்றும் UNESCO. NCERT மற்றும் UGC இந்த ஸ்வயத்திற்கான மின்கற்றல் உள்ளடக்கத்தை உருவாக்குவதற்கு எந்த அமைப்பு பொறுப்பு? இந்த NCERT மற்றும் UGC. NCERT பள்ளி அளவிலான உள்ளடக்கத்தை வழங்குகிறது. அதே நேரத்தில் UGC ஸ்வயத்திற்கான உயர்கல்வி உள்ளடக்கத்தை நிர்வகிக்கிறது. கிராமப்புற இந்தியாவில் டிஜிட்டல் கல்வியை செயல்படுத்துவது உள்ள முக்கிய சவால் என்ன? அது எது அப்படின்னு சொன்னால், டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் இணைய அணுகல் இல்லாமல் அது இருக்குது. அதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை இருக்குது. டிஜிட்டல் சாதனங்கள், இணைய இன்டர்நெட்டு நகர்ப்புறங்கள்லே சரியாக வரமாட்டேங்குது. அதனால் சில சமயத்தில் எதுவும் செய்ய முடியாத நிலையெல்லாம் ஏற்படுகிறது. ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு சவாலாக இருக்குது. டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் இணைய அணுகல் இல்லாமல் பல கிராமப்புறங்களில் சரியான இணைய இணைப்பு மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு இல்லை. ஒரு நாடு ஒரு சந்தா முயற்சி பின்வரும் நோக்கங்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. என்னது? இலவச பயிற்சி வகுப்புகள், இந்தியா முழுவதும் சீரான பாடப்புத்தகங்கள், கல்வி மின் வளங்களுக்கான இலவச அணுகல், அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரே பாடத்திட்டம். இது முக்கியமான கருத்து. கல்வி மின் வளங்களுக்கான இலவச அணுகல். ஒரு நாடு ஒரு சந்தா முயற்சி இந்த நோக்கத்தான் கொண்டிருக்கு. அதாவது கல்வி மின் வளங்களுக்கான இலவச அணுகல். இந்த முயற்சி ஒன் இந்தியா ஒன் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த முயற்சி பத்திரிகைகள், ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் கல்வி வளங்களுக்கான இலவச டிஜிட்டல் அணுகலை வழங்குகிறது. சுகம்ய பாரத் அபியான் எதில் கவனம் செலுத்துகிறது? சுகம்ய பாரத் அபியான் எதில் கவனம் செலுத்துகிறது? இது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான உள்ளடக்கிய கல்வி. அதைத்தான் இந்த திஸ் பர்டிகுலர் ஆன்லைன் போர்ட்டல் சுகம்ய பாரத் அபியான் எதில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொன்னால், மாற்றுத்திறனாளிகளுக்கான உள்ளடக்கிய கல்வி. இந்த திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி மற்றும்
பொது உள்கட்டமைப்பில் அணுகலை, அதாவது வந்து சேர்வதை உறுதி செய்கிறது, கிடைப்பதை உறுதி செய்கிறது. ஞானோதய திட்டம் பின்வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடையது? பெண்கள் கல்வி, பழங்குடி கல்வி, கிராமப்புறங்களில் உயர்கல்வி, கல்வி கடன்கள். இது பழங்குடி கல்வி. ஞானோதயாங்கிறது வந்து பழங்குடி மக்களுக்காக உள்ள கல்வி. இந்த திட்டம் பழங்குடி சமூகங்களுடைய கல்வி மேம்பாட்டை ஊக்குவிக்கிறது. திரும்ப பார்ப்போம் அது எது அப்படின்னு சொன்னால் ஞானோதயா திட்டம் ஆன்லைன் டிஜிட்டல் மூலம் கொடுக்கக்கூடிய அந்த ஞானோதயா திட்டம். அடுத்து பேட்டி பச்சாவ், பேட்டி பதாவ், இதெல்லாம் வந்து ஹிந்தி எழுத்துக்களாக இருக்குது. ஆனால் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்படி தான் கேட்பாங்க போல இருக்குது. அதாவது பேட்டி அப்படிங்கிறது இந்த பெண்கள் பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் திட்டம் முதன்மையான நோக்கமாகும். இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. அதனுடைய முதன்மையான நோக்கம் என்ன? பெண்களுடைய வேலைவாய்ப்பு, பெண்களுடைய கல்வியறிவு வீதங்களை அதிகரித்தல், விளையாட்டுகளில் பாலின பாகுபாட்டை நீக்குதல், சிறுவர்களுடைய இடைநிற்றல் வீதங்களை குறைத்தல். அதாவது பெண்களுடைய கல்வியறிவு வீதங்களை அதிகரித்தல். இந்த திட்டம் பெண்களுடைய கல்வி மற்றும் அதிகார அளிப்பை ஊக்குவிக்கிறது. கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா, அதாவது KGPV, இந்த கீழ்கண்டவற்றில் எதை வழங்குகிறது? இலவச மதிய உணவு, பின்தங்கிய பெண்களுக்கு இலவச கல்வி, ஆசிரியர்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு பயிற்சி, ஆண்களுக்கான தொழிற்கல்வி. இதில் பின்தங்கிய பெண்களுக்கு இலவச கல்வி. கஸ்தூர்பா காந்தி அப்படின்னா அவங்க, ஏன்னா காந்தியினுடைய மனைவி, ஏன்னா பெண்கள் அவங்க பெண் அப்படின்றதுனால அவங்க பெண்களுக்கான விஷயங்களுக்கு இவங்களை போட்டிருக்காங்க. அதாவது பெண்களுக்கு தரக்கூடிய அந்த திட்டங்களுக்கு கஸ்தூரிபா காந்தியினுடைய பெயரை வச்சுருக்காங்க. ஸோ பின்தங்கிய பெண்களுக்கு இலவச கல்வி, அதுதான் இந்த கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா வழங்குகிறது. இந்த KGPV பள்ளிகள் பின்தங்கிய பின்னணியில் உள்ள பெண்களுக்கு கல்வி கற்பதில் கவனம் செலுத்துகின்றன. புதிய கல்விக் கொள்கை 2020 கீழ் கல்விக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதம் ஒதுக்கப்படுகிறது? நமக்கு தெரியும் 6%. புதிய கல்விக் கொள்கை 2020 கல்விக்கான பொது செலவினத்தை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6% அதிகரிக்க பரிந்துரைக்கிறது. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய கல்வியை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தும் முயற்சி எது? அது வந்து என்னது? 2ஆம் நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளடக்கிய கல்வி, IEDSS. 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளடக்கிய அந்த கல்வி தான் இதனுடைய நோக்கம். கேள்வி என்ன என்று பார்ப்போம். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய கல்வியை மேம்படுத்த கவனம் செலுத்தும் முயற்சி இதுதான். அது எது அப்படின்னு சொன்னால் 2ஆம் நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான உள்ளடக்கிய கல்வி. இது பேர் IEDSS அப்படிங்கிறது இதுக்காக உள்ளது அப்படின்னு தெரிந்து கொள்ளணும். அடுத்து மாற்றுத்திறனாளி குழந்தை உள்ளடக்கிய கல்விக்கு IEDSS நிதி உதவி வழங்குகிறது. வித்யாஞ்சலி 2.0 முதன்மை கவனம் என்ன? வித்யாஞ்சலி 2.0 முதன்மை கவனம் ஆசிரியர் ஆட்சேர்ப்பு, பள்ளிகளில் தன்னார்வலர் பங்கேற்பு, இலவச டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான கல்வி. பள்ளிகளில் தன்னார்வலர் பங்கேற்பு, அதாவது வெளியிலேருந்து யார் வேணாலும் பள்ளிக்கூடத்தில் வந்து உதவி செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். இதெல்லாம் பலர் அதை எதிர்த்தாலும் கூட அப்படி ஒரு கான்செப்ட் NEPயில் இருக்குது. அதாவது வெளியில் போய் யாராவது ஒருத்தர் நல்லா படித்தவர் நான் வந்து உதவி செய்கிறேன், பள்ளிக்கூடத்தை நல்லா போகிறதுக்கு அல்லது ஏதாவது பாடம் எடுக்கிறதுக்கு கூட உதவி செய்கிறேன்னா அவங்கள வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. அதில் NEP 2020 பள்ளிகளில் தன்னார்வலர் பங்கேற்பு, இதெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக அமையலாம். அது எப்படின்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் என்னன்னு தெரியும். வித்யாஞ்சலி 2.0 தன்னார்வலர்கள் பள்ளி நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க ஊக்குவிக்கிறது. அதாவது ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலாம், அதை தவிர்த்து உள்ளுக்குள்ளேயே வந்து அவங்க மாணவர்களுக்கு சில ஸ்பீச்சஸ் இது போல் கொடுக்குறாங்க. அந்த ஆர்வலர்னு சொல்லும்போது அது எது வேணாலும் அவங்க செய்ய முடியும். பள்ளி தலைவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய முழுமையான முன்னேற்றத்திற்காக தேசிய முயற்சி நிஸ்தா பின் வருவனவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? மாணவர் உதவித்தொகை, ஆசிரியர் பயிற்சி, பாடத்திட்ட மேம்பாடு, ஆன்லைன் தேர்வு. ஆசிரியர் பயிற்சி. நிஸ்தா என்பது இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆசிரியர் பயிற்சி திட்டம். இந்தியாவில் எந்த மாநிலம் சமீபத்தில் பெண்களுக்கு இலவச உயர்கல்வி வழங்கும் கொள்கையை அறிமுகப்படுத்தியது? உத்தரப்பிரதேசம், கேரளா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான். இந்த மத்திய பிரதேசம் பல்கலைக்கழக நிலை வரை பெண்களுக்கு இலவச கல்விக்கான கொள்கையை மத்திய பிரதேச அரசு அறிவித்தது. கல்வியில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் நோக்கம் என்ன?
பிராந்திய மொழிகளை ஊக்குவித்தல், மாநிலங்களுக்கிடையே கலாச்சார பரிமாற்றத்தை ஊக்குவித்தல், ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி, தரப்படுத்தப்பட்ட தேசிய பாடத்திட்டம். அதாவது கல்வியில் ஒரே பாரதம் உன்னத பாரதங்கிறது மாநிலங்களுக்கிடையே கலாச்சார பரிமாற்றத்தை ஊக்குவித்தல். இந்த திட்டம் கலாச்சார பரிமாற்றத்திற்காக வெவ்வேறு மாநிலங்களை இணைப்பதன் மூலம் தேசிய ஒற்றுமையை வளர்க்கிறது. கிராமப்புற இந்தியாவில் NEP 2020 செயல்படுத்துவதில் மிகப்பெரிய சவால் என்ன? பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் பற்றாக்குறை, அதிக வகுப்பறைகள் இருக்குது, நிறையா எண்ணிக்கை கொண்ட மாணவர்கள், டிஜிட்டல் உள்கட்டமைப்பு பற்றாக்குறை, மேற்கூறிய அனைத்து இது எல்லாமே உண்மைதான். NEP 2020 வெற்றிகரமாக செயல்படுத்துவது வளங்களுடைய பற்றாக்குறை, பயிற்சி பெறாத ஆசிரியர் மற்றும் கிராமப்புறங்கள் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு போன்ற சிக்கல்களை இந்த திட்டம் எதிர்கொள்ளுது. NEP 2020 எதிர்கொள்கிறது. NEP 2020 கீழ் 2035 ஆண்டுக்குள் உயர்கல்விக்கான மொத்த சேர்க்கை விகித இலக்கு என்ன? அது 50% சொல்லியிருக்காங்க. அதாவது 2035க்குள்ளே 50% இந்தியா முழுமைக்கும், அதாவது 12ஆம் வகுப்பு மாணவர்கள் முடித்த பிற்பாடு அந்த கல்லூரிக்கு காலெடுத்து வைக்கக்கூடிய மாணவர் 50%. இதை நம்ம தமிழ்நாட்டில் இதை ஆல்ரெடி அதை எட்டிட்டோம். அதனால தான் நிறையா விஷயங்களில் நம்ம முன்னேறி இருக்கோம் மற்ற மாநிலங்களை விட. இந்த 50%ங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாயிடுச்சு தமிழ்நாட்டை பொறுத்தளவு. அது நிச்சயமாக அந்த விகிதத்தை நாம் எட்டியிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து, கிராமப்புற பள்ளிகளில் அதிக இடைநிற்றல் விகிதங்களுக்கு முக்கிய காரணம் என்ன? கிராமப்புறங்களில் அதிக இடைநிற்றல் விகிதங்களுக்கு முக்கிய காரணம் மோசமான உள்கட்டமைப்பு, பொருளாதார நிலைமைகள், பெண்களுக்கு உகந்த பள்ளிகள் எல்லாமே மேற்கூறிய அனைத்தும் எல்லாம் உண்மைதான். வறுமை, தூரம், சுகாதாரமின்மை உள்ளிட்ட டாய்லெட் கூட இல்லாத ஒரு விஷயம். அது பெண்கள் சிறுமிகள் எப்படி அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியும்னா அவங்களுக்கு அன்ஈஸியாக இருக்கும். ஸோ இது போன்ற எல்லாமே இடைநிற்றல் விகிதங்களுக்கு பங்களிக்கின்றன. அடுத்து, இந்தியாவில் 100% கல்வி அறிவு அடைவதற்கு ஒரு பெரிய தடையாக இருப்பது என்ன? அரசு திட்டங்கள் இல்லாதது, கலாச்சார மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், தனியார் பள்ளிகளுடைய அதிகப்படியான நிதி, தொழில்நுட்பத்தின் அதிகப்படியான பயன்பாடு. கலாச்சார மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான் காரணம். கேள்வியை சரியாக புரிந்து கொள்ளணும். இந்தியாவில் 100% கல்வி அடைவதற்கு பெரிய தடையாக இருப்பது கலாச்சார தடைகள், கலாச்சார மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு, வறுமை, பாலின பாகுபாடு மற்றும் பள்ளிகளுக்கு செல்ல முடியாது. குக்கிராமங்களில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய குழந்தைகளில் எத்தனை சதவீதம் பேர் டிஜிட்டல் கல்வியை பெறவில்லை? இந்திய குழந்தைகளில் 47%. அந்த சமீபத்திய ஆய்வுகளின்படி கிட்டத்தட்ட பாதி இந்திய மாணவர்களுக்கு டிஜிட்டல் கற்றல் வளங்களை அணுக முடியவில்லை. ஏன்னா கிராமப்புறங்களில் இருக்காங்க, எலக்ட்ரிசிட்டியே சில இடங்களில் சரியாக கிடைக்காது. அப்புறம் எப்படி இன்டர்நெட் கிடைக்கும்? மலைகளில் இருக்கவங்களுக்கு அதை விட ஹில்ஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி நார்த் ஈஸ்ட்டுக்கெல்லாம் போனோம்னா ஹில்ஸில் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. டவர்ஸ் எல்லாம் அவ்வளோ அதிகமாக இல்லை. அதனால் இன்டர்நெட்டே கிடைக்க எப்படி மாணவர்கள் இந்த டிஜிட்டல் லைனில் படிக்க முடியும்? வெரி டிஃபிகல்ட். ஸோ சமீபத்திய ஆய்வுகளின்படி கிட்டத்தட்ட பாதி இந்திய மாணவர்களுக்கு டிஜிட்டல் கற்றல் வளங்களை அணுக முடியவில்லை. RTE சட்டம், ரைட் டு எஜுகேஷன் சட்டம் 2009 இன்னும் எந்த சவாலை எதிர்கொள்ளுகிறது? கிராமப்புறங்களில் மோசமான செயல்படுத்துதல். ஏன்னா இந்த RTE சட்டத்தை சரியாக செயல்படுத்த முடியாத நிலைகள் பல காரணங்கள் இருக்குது. பள்ளிகளுக்கு நிதி பற்றாக்குறை, தனியார் பள்ளிகளால் இணங்காதது, மேற்கூறிய அனைத்தும் உண்மை. தனியார் பள்ளிகளால் இந்த சட்டத்தை சரியாக நிறைவேற்ற முடியல. ஏன்னா அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. இந்த சட்டம் சொல்லுது 25% நீ எடுத்துக்க, நாங்கள் பின்னால் காசு தர்றோம்னு அரசு சொல்லுது, ஆனால் தரமாட்டேங்குது. அப்போ தனியார் பள்ளிகள் அதுக்கு இணங்கி நடக்க முடியல. இதெல்லாம் RTE சட்டத்தினுடைய சவால்களாக இருக்கின்றன. இன்றைக்கி கல்வி உரிமை சட்டம் செயல்படுத்துதல், நிதி மற்றும் தனியார் பள்ளி பங்கேற்பில் சவால்களை எதிர்கொள்கிறது. இந்திய கல்வியில் COVID-19 தாக்கம் என்ன? அதிகரித்த டிஜிட்டல் பிளவு, சேர்க்கை வீதங்களில் குறைவு, மாணவர்களுடைய கற்றல் இழப்பு, மேற்கூறிய அனைத்துங்கிறது தான் சரியானது. இந்த தொற்று நோய் கல்வியில் ஏற்றத்தாழ்வு இந்த கொரோனாங்கிற இந்த தொற்று நோய் கல்வியில் ஏற்றத்தாழ்வு விரிவுபடுத்தியது. அதாவது கொஞ்சம் ஆன்லைன் ஃபெசிலிட்டி உள்ளவங்கள மேலும் நல்லா, இப்போ நானே இந்த ஆன்லைனில் கற்றுக்கிட்டது அந்த கொரோனா நேரத்தில் தான். இல்லாட்டி இதை நினச்சி பார்த்துருப்பேனான்னு எனக்கே தெரியல. ஏன்னா என்ன செய்கிறேன்னு தெரியாமல் உள்ளே போனது, அப்படியே யூடியூப்குள்ளே நுழைஞ்சேன். அப்போவே ஏற்கனவே இருந்த அந்த பிபிடியெல்லாம் உள்ளே அந்த தொக்காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கொஞ்சம் மோசமாக கூட இருந்திருக்கும். அதாவது வாய்ஸ் எல்லாம் சரியாக இல்லாமல் எப்படி போடுறதுன்னு தெரியாமல். ஆனால் அது நல்ல
பிபிடிஎஸ் தான் இருந்திருக்கு. இன்றைக்கி பார்க்குறாங்க நிறைய பேர். அது பூரா எல்லாமே நெட் எக்ஸாம், ஸ்லெட் எக்ஸாமுக்கெல்லாம், செட் எக்ஸாமுக்கெலாம் ரொம்ப உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயம் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம். ஆனால் அது ஆரம்பித்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் அந்த தொற்று நோய், இந்த கொரோனா நேரத்தில் தான் லேசாக சரி இதை செய்வோம், எல்லோரும் நிறையா செய்கிறாங்களே நம்மளும் செய்வோம்ட்டு செய்தது. இன்றைக்கி அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக மாறியிருக்கு. ஓரளவுக்கு நான் மக்கள்கிட்ட தொடர்படுத்துவதற்கு இந்த இந்த அது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கொரோனா வந்து வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. யூடியூப்பை பற்றி அதிகமாக தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழையிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. எத்தனையோ பேரோட நான் வந்து இன்டராக்ட் பண்ண முடியுது இதனால். ஸோ இந்திய மாணவர்களிடையே தொழிற்கல்வி ஏன் பிரபலமாக இல்லை? இந்திய மாணவர்களிடையே தொழிற்கல்வி ஏன் பிரபலமாக இல்லை? திறன் சார்ந்த வேலைகளை சுற்றியுள்ள களங்கம், விழிப்புணர்வு இல்லாமல், வரையறுக்கப்பட்ட தொழில்துறை இணைப்புகள், இது எல்லாமே காரணம் தான். மேற்கூறிய அனைத்து எதிர்மறையான கருத்து. அதாவது இந்த திறன், இப்போ இந்த எலக்ட்ரீஷியனாக இருந்தால் ரொம்ப மட்டமாக நினைக்கிது. ஆக்சுவலி அது எவ்வளோ பெரிய விஷயம். அதோடைய திறன் ரொம்ப பயங்கரம். பக்கத்தில் நின்று பார்த்தோம்னா நமக்கு தெரியும், இதை நம்மளால் செய்ய முடியாது. அந்த ஃபியூஸை போடுற 8ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதே போல் நீங்கள் திருச்சியில் மங்களுக்கெலாம் போனோம்னா அங்கே 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையங்க அந்த இதை செல்ஃபோனை ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மைனூட் பார்ட்டிகல்ஸ்லாம் எடுத்து ரிப்பேர் பண்ணணும். அதில் வந்து அதை ஒரு திறனாக நினைக்கிறதில்ல சமூகம். அதுதான் இந்த எதிர்மறையான கருத்துக்கள் அப்படின்னு சொல்கிறேன். எதிர்மறையான கருத்துக்கள் மற்றும் தொழில்துறை கூட்டாண்மை இல்லாததால் தொழிற்கல்வி குறைவாக பயன்படுத்த. அடுத்து, இந்தியாவில் ஆசிரியர் ஆட்சேர்ப்பில் எந்த பிரச்சனை முக்கிய சவாலாக இருக்கிறது? அரசு பள்ளி ஆசிரியர்கள் குறைந்த சம்பளம், தகுதி வாய்ந்த கல்வியாளர்களுடைய பற்றாக்குறை, ஆசிரியர்களுடைய சமமற்ற விநியோகம், மேற்கூறிய அனைத்து. குறைந்த ஊதியம், பயிற்சி இல்லாமல் மற்றும் சீரற்ற ஆசிரியர் விநியோகம் ஆசிரியர் ஆட்சேர்ப்பு மற்றும் தக்க வைப்பை பாதிக்கிறது. இந்தியாவில் தனியார் பள்ளி கல்வி தொடர்பான முக்கிய கவலை என்ன? அதிக கட்டணம், கல்வி வணிகமயமாக்கல், மோசமான பொறுப்புணர்வு. மேற்கூறிய அனைத்தும் தான் சரியான பதில். தனியார் பள்ளி கல்வி தொடர்பான முக்கிய கவலை இதுதான். மேற்கூறிய அனைத்தும். தனியார் பள்ளிகள் அதிக கட்டணம், லாப நோக்கங்கள் மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாததால் விமர்சனங்களை எதிர்கொள்கின்றன. இந்த நிபுண் பாரத் முயற்சி எந்த ஆண்டுக்குள் அடிப்படை எழுத்தறிவை அடைவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது? அது வந்து 2025. நிபுண் பாரத்துங்கிறது வந்து இந்த பாலர் பள்ளியில் எழுத படிக்க தெரியணும். அந்த திறனை வந்து அவங்க பெற்றுக்கொள்ளணும். அது எப்போ நடக்கணும்னா 2025க்குள்ளே நடக்கணும். ஸோ 2025ஆம் ஆண்டுக்குள் குழந்தைகள் 3ஆம் வகுப்புக்குள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை அடைவதை உறுதி செய்வதில் நிபுண் பாரத் கவனம் செலுத்துகிறது. உலக வங்கியால் நிதியளிக்கப்பட்ட ஸ்டார்ஸ் திட்டம் பின்வருவனவற்றை எதனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது? ஸ்டார்ஸ் திட்டம் இடைநிலை கல்வி, பள்ளி நிர்வாகம் மற்றும் கற்றல் விளைவுகள், டிஜிட்டல் கல்வி, உயர்கல்வி அணுகல். பள்ளி நிர்வாகம் மற்றும் கற்றல் விளைவுகள் இதில் தான் அது கவனம் செலுத்துகிறது. இந்த ஸ்டார்ஸ் திட்டம் மாணவர்களுக்கான கற்பித்தல், கற்றல் மற்றும் முடிவுகளை வலுப்படுத்துதல், பள்ளி தரம் மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்துதல். மதிய உணவு திட்டம் இப்பொழுது எவ்வாறு பெயரிடப்பட்டிருக்கிறது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் போஷன் அபியான், பிஎம் போஷான், பால் போஷன் யோஜனா, தேசிய ஊட்டச்சத்து மிஷன். இது பிஎம் போஷான். மறுபெயரிடப்பட்ட திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு சத்தான உணவை தொடர்ந்து வழங்குகிறது. இந்த மிட் டே மீல்ஸை அப்படி மாற்றிருக்காங்க. இப்போ பிஎம் பிரைம் மினிஸ்டர் போஷான் திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து குழந்தைகளுக்கான சத்தான உணவை தொடர்ந்து வழங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. பள்ளிகளில் தொழில் முனைவோர் கல்வியை ஆதரிக்கும் அரசு முயற்சி எது? தொழில் முனைவர்னா ஆண்டர்பிரனியோர் அல்லது இண்டஸ்ட்ரியல்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் இதை ஆதரிக்கக்கூடிய, இந்த கல்வியை ஆதரிக்கக்கூடிய அரசு முயற்சி எது? அடல் புதுமை திட்டம், PMKVY, இந்தியாவில் தயாரிப்போம், மேக் இன் இந்தியா திட்டம், ஸ்டார்ட் அப் இந்தியா. இதில் எந்த திட்டம் வந்து தொழில் முனைவோர் கல்வியை ஆதரிக்கும் அரசு முயற்சின்னா அடல் புதுமை திட்டம். இந்த அடல் புதுமை திட்டங்கிறது பள்ளிகளில் அடல் டிங்கரிங் ஆய்வகங்கள் மூலம், அதுக்கான அந்த லெபார்டரிஸ் மூலம் எய்ம் வந்து புதுமை மற்றும் தொழில் முனைவை ஊக்குவிக்க. அதனுடைய நோக்கமாக புதுமை மற்றும் தொழில் முனைவை இது அது போன்ற ஆய்வகங்கள் மூலமாக புதுமை மற்றும் தொழில் முனைவை ஊக்குவிக்கிறது. அதை பார்க்கணும். என்ன கேள்வி என்று பார்ப்போம். இது வந்து அடல் புதுமை திட்டம். நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள்ளும். பள்ளிகளில் தொழில் முனைவோர் கல்வி ஆதரிக்க அரசு முயற்சி அடல் புதுமை திட்டம். சக்ஷம் உதவித்தொகை திட்டம் பின்வருவற்றிற்காக எதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது? பெண் மாணவிகள்
மாற்றுத்திறனாளி மாணவிகள், கிராமப்புற மாணவர்கள், முதல் தலைமுறை கற்பவர்கள். மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தொழில்நுட்ப கல்வியை தொடரும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இந்த சாக்ஷம் நிதி உதவி வழங்கப்படுகிறது. தரமான கல்விக்காக சிஎம் ரைஸ் ஸ்கூல் முயற்சியை சமீபத்தில் எந்த மாநிலம் தொடங்கியது? சிஎம் ரைஸ் ஸ்கூல். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, கர்நாடகா. மத்திய பிரதேசம். சிஎம் ரைஸ் ஸ்கூல் அரசு நடத்தும் பள்ளிகளில் உள்கட்டமைப்பு மற்றும் கற்றலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்த டெல்லி மாடல். நமது முதலமைச்சரை டெல்லி சென்று எவ்வாறு பள்ளிகள் இயங்குகிறது என்பதையெல்லாம் பார்த்தார். அதை போன்ற ஒரு முயற்சி மத்திய பிரதேசத்தில். அது பாஜக ஆளுகின்ற ஒரு மாநிலம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சிறப்பாக அதுக்கு நிதி அளித்து அதை செய்கிறார்கள் என்று நினைக்கிறேன். சிஎம் ரைஸ் ஸ்கூல் அரசு நடத்தும் பள்ளிகளில் உள்கட்டமைப்பு மற்றும் கற்றலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்ட் நோக்கமாக கொண்ட விஷயம் என்னது? கரும்பலைகளை டிஜிட்டல் திரைகளாக மாற்றுதல், பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை வழங்குதல், செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கற்றலை அறிமுகப்படுத்துதல், பாரம்பரிய கற்பித்தல் முறைகளை நீக்குதல். இந்த ஸ்மார்ட் வகுப்பறைகளுடைய நோக்கம் என்ன? பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை வழங்குதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதுக்குன்னா அது பேர் தான் ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டு. ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டுனா அது என்னது? பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை வழங்குதல். கற்பித்தலை மேம்படுத்த இந்த முயற்சி பள்ளிகளுக்கு டிஜிட்டல் கற்றல் கருவிகளை வழங்குகிறது. ஏக் பாரத் ஸ்ரே பாரத் திட்டம். ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் திட்டம் எதனை வளர்க்கிறது? கல்வி மூலம் தேசிய ஒற்றுமை, டிஜிட்டல் கல்வி அணுகல், பல்கலைக்கழகங்களில் சர்வதேச ஒத்துழைப்பு, ஏழை மாணவர்களுக்கு இலவச பள்ளி படிப்பு. கல்வி மூலம் தேசிய ஒற்றுமை. இந்த திட்டம் இந்திய மாநிலங்களிடையே கலாச்சார பரிமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் அப்படிங்கிறது எதுனா கல்வி மூலம் தேசிய ஒற்றுமை ஏற்படுறதுக்கான திட்டம் தான் இது. ஆகவே காட் பிளஸ் யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். லெட் அஸ் மீட் இன் fourth video, that is 151 to 200 continuously. So thank you for your presence. So many of you are watching. I know some of the questions may not be so elegant, okay, but still it may lead to some other questions also. So nothing is to be left out. Simply read, try to understand what it is. Mostly they will be asking the concepts, the கருத்துக்கள், வருடங்கள் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு முறை எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்வது நமக்கு நல்லது. இந்த கேள்வி இன்னொரு கேள்விக்கு வழிவகுக்கக்கூடியதாக கூட இது அமையும். ஸோ dear friends, thank you very much for your presence. So far 100 questions, now 150 questions we have given. Kindly go through that at least once. You need not memorize it. It is not for memorization. Try to understand what it is, leave it. And I am sure in the exam if it comes you will be able to retrieve the idea. அதை வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். இதெல்லாம் ஒரு முறை அப்படியே பார்த்துட்டு அதை புரிஞ்சு பார்க்குது. வெறுமனே பார்க்காம என்ன கேட்டிருக்காங்க, என்ன பதில் அப்படிங்கிறத புரிந்து ஒரு முறை பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் அது நினைவிலே நீட்டனால் தங்கிக்கொள்ளும். ஆகவே தேர்வில் அது நமக்கு உதவி செய்யக்கூடியதாக அமையும். ஸோ காட் பிளஸ் மெட்டீரியல். உங்கள் மேலான சஜஷன்ஸ், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எழுதுங்க. நான் இது என்ன எப்படி செஞ்சால் நல்லாயிருக்குன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள். இது எல்லாமே புது முயற்சி. என்னை பொறுத்தளவில் நான் இந்த டிஆர்பி எக்ஸாம்லாம் புது முயற்சி தான். ஆனால் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது வந்து தயார் பண்ணி நானே சேர்ந்து உங்களோடு சேர்ந்து தயார் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். ரொம்ப தாழ்ச்சியான ஒரு விஷயமா பார்க்குறேன். நானே வளர்றேன். இந்த டிஆர்பிக்கு தயார் பண்ணுகின்ற பொழுது, இந்த நெட்டுக்கு தயார் பண்ணுகின்ற பொழுது புதிய உத்திகளை நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போதெல்லாம் நான் புதிய புதிய முயற்சிகளை செய்து வளர்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப எனக்கே சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வயதில் பல புதிய விஷயங்களை நான் கற்றிருக்கின்றேன். நிச்சயமாக இது உங்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் என்று உறுதிபட நம்புகிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு தெரிவிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப். இது வந்து ஜேசு ஈஸின்னு சொல்லக்கூடிய இதுதான் வந்து ஒரிஜினல் சேனல், யூடியூப் சேனல், பழைய சேனல். புதுசாக இப்போ ரீசெண்டாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் ஆங்கிலத்துக்கே. அது வந்து எப்படின்னாக்க ஜேசு நெட், ஜேஇஎஸ்யூ நெட்டுங்கிறது கேபிட்டல் என்இடி, நெட்னா வழக்கமாக சொல்லணும் நெட்டு ஆன்லைனா அந்த கருத்தில் சொல்லுவோம் ஜேசு நெட். அது வந்து புது முயற்சி.
அது வந்து முழுக்க ஆங்கிலத்தில் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்றதுனால அது சொல்கிறேன். அது இன்னும் பிக்கப் ஆகணும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 10-12 சப்ஸ்கிரிப்ஷன் தான் அதுக்கு இருக்குது. அது நான் வந்து யூடியூப் வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணால் கூட மினிமம் 100 வேணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து சில சலுகைகளை யூடியூப்காரங்க செய்வாங்க. அதனால் தயவு கூர்ந்து அந்த புது சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இதில் நிறைய இந்த ஜேசிஇசியில் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு சிலர் அது ஆங்கிலத்தில் இருக்கும், ஒரு தடவை ஆங்கிலத்திலேயே வாசிச்சுக்கணும். ஆங்கிலத்தில் கேட்க வேண்டும் நினைப்பவர்கள் அந்த சேனலுக்கு போகலாம். அது சைட் பை சைடாக உங்களுக்கு நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். அது ஒவ்வொரு தம்ப்நெயிலையும் அது மேலே இருக்கும். ஜேசிஇசிங்கிறது இருக்கும், ஜேசு நெட்டுங்கிறது இருக்குது. அது எதுன்னு பார்த்து நீங்கள் யூடியூப்குள்ளே போய் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஜேசு நெட்டுங்கிறது முழுக்க ஆங்கிலத்தில் இருக்கின்ற ஒன்று. இந்த ஜேசி இருக்கிறது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஜேசிஇசி முழுக்க தமிழிலும் பைலிங்குவல் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலம் தமிழ் சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இப்போ இதில் கூட நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சமயங்கள்ல எல்லாம் ஆங்கிலத்துலேயும் தமிழ்லையும் போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக அது இந்த ஜேசிஇசியில் ரெண்டுமே இருக்கும். ஸோ காட் பிளஸ் யூ abundantly. Thank you for your support. I wish you all the best. Thank you.